8th English. Jack and the Beanstalk. தமிழாக்கம். ஜாக் என்ற சிறுவன் தன் அம்மாவுடன் ஒன்றாக மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தான். அவர்களிடம் மிகச்சிறிய ஒரு குடிசையும் ஒரு பசுமாடும் மட்டுமே இருந்தன. அவன் அம்மா தினமும் பசுமாட்டின் பாலை விற்று எவ்வளவோ முயன்றாலும் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு நாள் ஜாக்கின் அம்மா, இந்த பசுமாட்டை விற்று அதற்கு பதிலாக சில பணம் வாங்கி உணவுக்காக பயன்படுத்தலாம் என்று கூறினார். ஜாக் அம்மாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மாட்டை விற்க சந்தைக்கு போக முடிவு செய்தான். சந்தைக்குச் செல்வதற்குள் வழியில் ஒரு வயதான மனிதரை சந்தித்தான். அந்த மனிதர் பசுமாட்டை பார்த்துவிட்டு, நான் இதை வாங்கிக் கொள்கிறேன், ஆனால் பணம் கொடுக்க மாட்டேன். அதற்கு பதிலாக இந்த 5 மந்திர அவரை விதைகளை உனக்கு தருகிறேன். இது சாதாரண விதைகள் இல்லை, இது மந்திர விதைகள் என்று கூறினார். ஜாக் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் அந்த வயதான மனிதரை நம்பி விதைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். ஆனால் அவன் அம்மா இதை கேட்டவுடன் மிகவும் கோபமடைந்தார். நீ எவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய்! பசுமாட்டை நல்ல தொகை பணத்திற்கு விற்கலாம். ஆனால் நீ அதன் பதிலாக எந்த பயனும் இல்லாத விதைகளை வாங்கிவிட்டாய் என்று கத்தினார். கோபத்தில் அந்த விதைகளை ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி எறிந்துவிட்டார். அன்றிரவு ஜாக் ஏதோ தவறு செய்துவிட்டதோ என்ற வருத்தத்துடன் தூங்கச் சென்றான். மறுநாள் காலை எழுந்தவுடன் அவன் கண்களில் நம்பிக்கை இல்லை. வீட்டின் அருகிலிருந்த இடத்தில் ஒரு பெரிய அவரைக் கொடி வானத்தை தொட்டபடி வளர்ந்திருந்தது. ஜாக் அதை பார்த்து ஆச்சரியமடைந்து அதன் மீது ஏறத் தொடங்கினான். கொடி மிக உயரமாக இருந்ததால் அதில் ஏறி மேலே சென்றான். முடிவில் ஒரு பெரிய கோட்டை பார்த்தான். அது ஒரு ராட்சதனின் கோட்டை என்பதை கண்டுபிடித்தான். ஜாக் கொஞ்சம் பயத்துடன் இருந்தாலும் உள்ளே சென்று பார்த்தான். அங்கு ஒரு பெரிய கோழி இருந்தது. அது பொன்முட்டைகளை இடுவதை அவன் பார்த்தான். அவன் யோசித்துப் பார்த்தபோது, இதை நம்மிடம் கொண்டு சென்றால் எங்களுக்கு இனி வறுமை இருக்காது என்று முடிவு செய்தான். ஆனால் அப்போது ராட்சசன் எழுந்து, என்ன வாணியை கொள்கிறேன் என்று கர்ஜித்தான். ஜாக் உடனே கோழியை தூக்கிக் கொண்டு விரைவாக ஓடினான். அவன் ராட்சசனிடமிருந்து தப்பிக்க அவரை கொடியின் மீது ஏறி கீழே இறங்கினான். பின்னர் அவன் உடனே ஒரு பெரிய கோடாரி எடுத்துக்கொண்டு அவரை கொடியை வெட்டிவிட்டான். அந்த நேரத்தில் ராட்சசன் தரையில் விழுந்து அழிந்து விட்டான். ஜாக் மற்றும் அவன் அம்மா இனி பொன்முட்டையிடும் கோழியுடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர். வறுமை நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.